எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி சேமியா பாயசம் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மெல்ட் பண்ண வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து 2 ஏலக்காவை தட்டி பொடி பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் முந்திரி, 1 ஸ்பூன் திராட்சை, காஞ்ச திராட்சையை போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதுலேயே நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய்லேயே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம தண்ணியில் போட்டு அதை பாயில் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம வெர்மிசெல்லி சேமியாவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை 3த்தையும் தனித்தனியாக நெய்யில் பொரிச்சு வச்சு சைடில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம 5 கப் அளவுக்கு, இந்த கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சு நான் ஸ்பீடில் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க விடணும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெய்யில், அந்த ஜவ்வரிசி அதில் போட்டுடணும். ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருக்கு, ப்ளஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம அதுக்கு தான் நான் நெய்யில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன், ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுன்றதுக்காக. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியா 2 ஸ்பூன் அளவுக்கு சேமியா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெய்யில், அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ சேமியா நல்லா வேகணும். இப்போது சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த சுகர் எல்லாம் நல்லா கரைய விடணும். இப்போ சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறி போயிடுச்சுங்க. ஆறி போயிட்ட பிறகு நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பாலை காய்ச்சி அதையும் நல்லா ஆற வச்சிட்ட பிறகு நம்ம இதில் ஊற்றணும். பால் சூடாக இருக்கும்போது ஊற்றிட்டிங்கன்னு சொன்னால் இது திரிஞ்சிடும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா, குடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, ஏலக்காய், திராட்சை, அது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளாஸில் ஊற்றி அப்படியே குடிக்க வேண்டியதுதான். நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.